ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன் என கூறி ஆட்சிக்கு வந்த முதல்வர் விஜய் ஆட்சியில் தற்போது மருத்துவத்துறையில் நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிரச் செய்திருக்கிறது. தமிழக அரசின் மருத்துவ உபகரண கொள்முதல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய சர்ச்சையாக மாறும் வகையில் ஒரு அதிர்ச்சி ஆவணம் தற்போது வெளியாகியுள்ளது. தமிழக மருத்துவ சேவைகள் கழகம் 29 MRI இயந்திரங்கள் வாங்குவதற்காக இறுதிக்கட்டத்தில் இருக்கும் டெண்டரில் அரசுக்கு 75 கோடி முதல் 100 கோடி வரை இழப்பு ஏற்படும் வகையில் செயல்பட்டதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த ஆவணத்தின்படி அரசு ஒரு MRI இயந்திரத்திற்கு 7.17 கோடி முதல் 7.69 கோடி வரை செலவிட தயாராக இருக்கிறது. ஆனால் அதே தரத்தில் CDSCO அங்கீகாரம் பெற்ற இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மேக் இன் இந்தியா MRI இயந்திரங்கள் 5 கோடி அல்லது அதற்கும் குறைவான விலையில் கிடைக்கின்றன என சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு இயந்திரத்திற்கு மட்டும் சுமார் 2 கோடி முதல் 3 கோடி வரை கூடுதல் செலவு செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. 29 MRI இயந்திரங்களை கணக்கிட்டால் இந்த ஒரு டெண்டரிலேயே குறைந்தபட்சமாக 75 கோடி முதல் 100 கோடி ரூபாய் வரை கூடுதல் செலவு ஏற்படலாம் என ஆவணம் தெரிவிக்கிறது. மேலும் இது ஒரு ரேட் கான்ட்ராக்ட் என்பதால் எதிர்காலத்தில் இதன் அடிப்படையில் மேலும் பல கொள்முதல்கள் நடந்தால் மொத்த இழப்பு பல 100 கோடிகளை தாண்டக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இன்னொரு முக்கிய குற்றச்சாட்டு என்னவென்றால் 12 பிரிவுகளில் 10 பிரிவுகளுக்கு ஒரே ஒரு விநியோகஸ்தர் மட்டுமே குறைந்த விலை தேர்வாளராக வந்திருக்கிறார். பல உற்பத்தியாளர்கள் போட்டியிடாத சூழல் உருவாக்கப்பட்டதாகவும் இது உண்மையான போட்டி டெண்டர் அல்ல என்றும் சிங்கிள் வெண்டார் டெண்டர் போல செயல்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. மேலும் இந்த MRI இயந்திரங்களின் உண்மையான உற்பத்தியாளர் யார், எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது என்ற தகவல்களே வெளிப்படையாக இல்லை எனவும் சொல்லப்படுகிறது. அரசு மருத்துவமனைகளில் நிறுவப்படும் நெட்வொர்க் MRI அமைப்புகள் நோயாளிகளின் மருத்துவ தரவுகளை கையாளும் நிலையில் இந்த தகவல் மறைவு தேசிய பாதுகாப்பு மற்றும் தரவு பாதுகாப்பு கேள்விகளை எழுப்புகிறது என ஆவணம் சுட்டிக்காட்டுகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் சமீபத்திய இடைக்கால உத்தரவு ஒன்று தெளிவாக உள்ளது. இதே TNMSC வெளியிட்ட முந்தைய CT ஸ்கேனர் டெண்டரில் இந்திய உற்பத்தியாளர்கள் புறக்கணிக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் இடைக்கால தடை வழங்கியிருக்கிறது. உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் கொள்கைக்கு எதிராக வெளிநாட்டு சான்றிதழ்களை கட்டாயப்படுத்துவது நியாயமற்றது என நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருப்பதாக ஆவணம் குறிப்பிடுகிறது. அதேபோல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்டர் 2017 மருத்துவ உபகரணங்களுக்கான PLI திட்டம் மற்றும் மத்திய அரசின் 2022 சுற்றறிக்கை ஆகியவை இந்திய உற்பத்தியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று தெளிவாக கூறுகின்றன. ஆனால் MRI டெண்டரில் அந்த விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தற்போது எழுந்திருக்கிறது. இதனால் இந்த டெண்டரை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், புதிய வெளிப்படையான டெண்டர் அறிவிக்க வேண்டும், இந்திய உற்பத்தியாளர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தற்போது வெளியாகியிருக்கிற ஒரு பெயர் வெளியிடாத பொதுநல ஆவணத்தில் இடம்பெற்றுள்ளவை. இருப்பினும் இந்த விவகாரம் உண்மையென நிரூபிக்கப்பட்டால் அது தமிழக அரசின் ஆட்சி காலத்தில் வெடித்த முதல் மிகப்பெரிய மருத்துவ உபகரண கொள்முதல் ஊழல் சர்ச்சையாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. தற்போது அரசும் TNMSCயும் என்ன விளக்கம் அளிக்கப் போகின்றன என்பதே அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை கொடுப்பேன் என முதல் நாளே பதவியேற்கும் போது அறிவித்த முதல்வர் விஜய் இதற்கு என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி தற்போது விஜய் முதல்வராக வேண்டும் என வாக்களித்த ஒவ்வொரு சாமானியர் மனதிலும் எழுந்திருக்கிறது.